ஓம் கணேசாய நமக. படி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். மேசராசி அன்பர்களுக்கு தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது, அதாவது கிரக மாளிகா உபய கிரக மாளிகா. இந்த கிரக மாளிகா யோகம் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக நம்ம விளக்கத்தை சொல்கிறேன். அதாவது 5 வீடுகளில் அல்லங்கில் 6 வீடுகளில் அந்தந்த சொந்த கிரகங்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கணும். அப்படி தொடர்ந்து இருக்கிறதை வைத்துத்தான் அது கிரக மாளிகா யோகம் அப்படின்னு சொல்கிறது. யோகங்கள் மொத்தம் 300க்கு மேற்பட்ட யோகங்கள்லாம் இருக்குது. எத்தனையோ யோகங்கள் இருக்குது. ஒவ்வொரு விளைவுகள், ஒவ்வொரு காரணங்கள், ஒவ்வொரு கிரகத்தினுடைய அமைப்பை பொறுத்து அந்த யோகங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் கிரக மாளிகா யோகமும் ஒன்று. இப்போ நம்ம பேசுகிறது கிரக மாளிகா என்றால் என்ன அப்படிங்கிறதையும் தெரியணும் இல்லையா? இந்த வீடுகளில் 6 வீடுகளில் தொடர்ந்து கிரகங்கள் இருப்பது ஒரு மாலை அணிந்தது போல இருக்கும். ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சதுரமான கட்டம், அது சதுரமான கட்டம் போடுறதே தவறு தான். அது வட்டமாகத்தான் போட்டு ராசி சக்கரத்தை போட்டு காட்டணும். உலகம் பூமி வட்டமாகத்தான் இருக்குதே தவிர சதுரமாக கிடையாது. நாம் இப்போ ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் இந்த மாதிரி சதுரமாக போட்டு காட்டுறோம். நாங்கள் பழைய அந்த காலத்தில் ஓலைச்சுவடிகளில் கூட எழுதுறச்சே வட்டமாக சக்கரத்தை போட்டு தான் ஆரம்பத்தில் எங்களுக்கு சொல்லியும் கொடுத்தாங்க, நாங்கள் எழுதியும் கொடுத்தோம் ஜாதகர்களுக்கு. அது பின்ன கொஞ்ச நாள் கழித்து சதுரமாக மற்றவங்க தொடங்கினாங்க, நாங்களும் சதுரமாக போட்டு அதே ஓலைச்சுவடியில் கொடுத்தோம். இப்போ நம்ம நடைமுறையில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் நோட்புக்கு. இப்போ நோட்புக்கெல்லாம் தாண்டி ஒரு பேப்பராக வந்துருச்சு. ஏன்னா கம்ப்யூட்டரில் தட்டியாச்சுன்னா ஒரு பேப்பரில் வந்துடுது ஜாதக குறிப்புகள், ஜாதக அட்டவணை. இப்போ இது சதுரமாகவே பாவிக்கிறோம். இதே நீங்கள் உண்மையான வட்ட வடிவமாக போட்டு அந்த 6 வீடுகளை தொடர்ந்து கிரகம் இருக்கிறத வச்சு நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரை வட்டம், அப்போ ஒரு மாலை அணிந்தது போல், மாலை கோர்த்து வச்சது போல் அது காட்சி கொடுக்கும். இப்படி காட்சி கொடுக்கறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறீங்கன்னு சொன்னால், அந்தந்த கிரகங்கள் தங்களுடைய சுயமான ஒரு பலத்தை அவங்க எடுத்து காட்டுவாங்க. அந்த ஒவ்வொரு நேயர்களுக்கும் அவங்க ஆதிபத்தியத்தினுடைய சுய உருவத்தை, அதாவது எந்த தடங்களும் இல்லாமல், யாருடைய தடையும் இல்லாமல் தங்களுடைய சொந்த பலத்தை அவங்க காட்டுவாங்க. இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறோம், கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம ஒரு 50 ரூபாய் 100 ரூபாயை டிக்கெட் எடுத்து வரிசையில் நின்றுக்கிட்டு இருக்கச்சே அதுவே மெல்ல ஊர்ந்து போய்கிட்டு இருக்குது. அந்த கூட்டத்தில் இன்னும் ஒரு அரை மணி நேரம் காத்திருந்தாச்சு, இன்னும் ஒரு அரை மணி நேரம் காத்திருந்தா தான் தரிசனமே கிடைக்குங்கிற கணக்கில் இருக்கிறச்சே இடையில் ஒரு 10 பேர் திமுன்னு அவங்க வராங்க. அவங்க ஏதோ ஒரு செல்வாக்கில் பயன்படுத்தி அவங்க இடையில் நமக்கு முன்னாலே இடைச்சர்களாக உள்ளே போயிருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் வலியாக இருக்கும். என்னப்பா நம்ம இவ்வளோ தூரம் காத்துக்கிட்டு இருக்கிறோம், அவங்க திடீர்னு வந்தாங்க, ஊடால போயிட்டாங்க அப்படின்னா அது மேலெடுத்து செல்வாக்கு அந்த மாதிரியெல்லாம் அவங்க விஐபிக்களாக இருப்பாங்க, அந்த மாதிரி போயிடுவாங்க. இது போன்ற தடை இல்லாமல் அந்த கூட்டத்தில் எந்த ஒரு இடைச்சொருகள் இல்லாமல் அந்த கூட்டம் நகர்ந்து செல்லக்கூடியதும் ஒரு சில கோயில்களில் இருக்கும். அப்போ அது அந்த மாதிரி தான் போக வேண்டியது வரும். அப்படி நம்ம இயற்கையாக பயணிக்கக்கூடியதில் தான் நம்ம சீக்கிரமாக தரிசனமும் கிடைச்சிடும். அதுபோல் அந்த சொருகள் இல்லாமல், எந்த கிரகங்களுடைய தாக்கீதும் இல்லாமல் அந்தந்த கிரகங்கள் தங்களுடைய முழுமையான அதிகார பலத்தை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வழங்குவார். அந்த சமயத்தில் நிறைய பேருக்கு ஏழை பிச்சைக்காரனாக இருந்தால் கூட அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிரும், ஒரு நிலையான வாழ்க்கை அமைஞ்சிரும். சில பேருக்கு நல்ல பெண் அமைஞ்சிரும். அந்த நல்ல பெண் அமைஞ்சதுனால், அது ஏழை பெண்ணாக தான் இருக்கும். தாலி கட்டி கல்யாணம் பண்ணி குடித்தனம் பண்ண உடனே அவங்களுக்கு அதாவது வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய கிடச்சி அவங்களுடைய தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம், இந்த மாதிரியாக விறுவிறுன்னு வேகமான வளர்ச்சி. இப்போ கல்யாணம் கழிஞ்சதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையே ராஜ வாழ்க்கையாக வந்துருச்சியா அப்படின்னு நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரியான ஒரு கூற்றை அந்த கிரகங்கள் அதை செஞ்சு காட்டுவாங்க. அதே போல் கோடீஸ்வரர்களுக்கு அது எப்போதும் போல் அது இருக்கும். அதை பற்றி ஒன்றும் சொல்லவே வேண்டாம். நம்ம மக்கள் மொத்தத்தில் நாம்
கோடீஸ்வரர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் தான் இருப்பாங்க. ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு 5 பேர் இருப்பாங்க. 95 பேரில் வந்து நடுத்தரவாதிகளும் அடிமட்டவாதிகளுமாக தான் இருப்பாங்க. நம்ம பழக்க வழக்கங்கள் அப்படித்தான் இருக்கிறோம். ஆக அடிமட்டத்தில் உள்ளவர்களுக்கும் நடுத்தர வர்க்கங்களுக்கும் தான் அந்த கிரகம் என்ன செய்யுது ஏது செய்யுது நமக்கு யோகம் வந்துருமான்னு நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட அந்த கிரக மாளிகா யோகம் சரி அப்பப்போ கிடைக்குமா அந்த யோகம்னு சொன்னால் அது கிடைக்காது. 30 வருஷம் 40 வருஷத்துக்கு ஒருக்க தான் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கிரகங்கள் கோர்த்து ஓரணியில் வரிசையாக இருப்பாங்க. இப்போ நம்ம இந்த தை மாதம் முதல் நாளன்று நமக்கு கிரக மாளிகா யோகமாக தோன்றுவது போல இருந்தாலும் அந்தந்த வீடுகளில் அவங்கவுங்க இல்லை, வேறு வேறு கிரகங்களாக இருக்கிறது. வேறு வேறு கிரகங்களாக இருந்தால் அது கிரக மாளிகா யோகம்னு எடுக்க முடியாது. அப்படின்னா அதை உபய கிரக மாளிகா, அதாவது மெடிக்கல் பாராமெடிக்கல்னு சொல்கிற முடியாது, அதுபோல் உபய கிரக மாளிகா இந்த யோகம் இந்த தை மாதத்தில் தொடங்குகிறது. இப்போ நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசுல செவ்வாய் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சந்திரன், ஆட்சி மூல திரிகோண சனி, மீனத்தில் ராகு, மேசத்தில் வியாழன், கன்னில கேது. இப்போ இந்த கன்னில கேது வந்து ஒதுங்கிட்டார். மிச்சம் 6 வீடுகள்லேயும் கிரகங்கள் கைகோர்த்து நிற்கிறாங்க, செங்கிலி தொடர் போல் இருக்கிறாங்க. இதில் சனி மட்டும்தான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கிறார். ஆக இப்படி இருக்கின்ற ஒரு காட்சி தான் நம்ம வந்து நம்மளுக்கு என்ன செய்ய போகிறது இதைத்தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இது வந்து உபய கிரக மாளிகா. மற்ற கிரகங்களெல்லாம் இப்போ செவ்வாயும் வியாழனும் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறாங்க. வியாழனுடைய வீட்டில் செவ்வாயும் செவ்வாயினுடைய வீட்டில் குருவும், அதாவது வியாழன் என்று சொல்லக்கூடிய குருவும் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறாங்க. விருச்சிகத்தில் சுக்கிரன் இருக்கிறார். மகரத்தில் வந்து சூரியன் வந்து பகையாத்தான் இருக்கிறார், இருந்தாலும் தொடர் வரிசையில் இருக்கிறாங்க. இதனோட பலன்கள் வந்து இப்போ மேசராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன பலன்களை செய்ய போகிறார் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பெரும்பாலும் இவர்கள் வந்து கெடு பலன்களை கொடுக்க மாட்டாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி கிரகங்கள் அமைந்தால் எந்த ராசிக்காரர்களுக்கும் கெடு பலன்கள் இருந்தால் அது தணிக்கப்படும். நல்ல பலன்கள் தசாபுத்தி ரீதியாக இருந்தால் அதிகமாக கிடைக்கும், 1க்கு பன்மடங்காக அந்த யோகங்கள் கிடைக்கும். இப்போ மேசராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி யோக சனியாக வந்திருக்கிறார். 11ஆம் இடத்து சனி அபாரமான யோகம், கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையில் அவர் வந்திருக்கிறார். இப்போ மேசத்தை பொறுத்த மட்டில் யோக சனி மிக பிரமாதமாக வந்திருக்கார். இந்த 2.5 வருட இப்போ அதாவது டிசம்பர் 4ஆம் தேதி பயிற்சியான அந்த டிசம்பர் 20ஆம் தேதி பயிற்சியானது வந்து உங்களை பொறுத்த மட்டில் மகா பிரளயமான ஒரு யோகத்தை, நல்ல யோகத்தை அவர் செய்ய கடமைப்பட்டவர். இப்போ அப்படிப்பட்ட யோகம். அதே போல் கேதுவும் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ கடன் காட்சிகளெல்லாம் ஏகப்பட்ட கடன்கள் வச்சிருந்தாலும், சிக்கல் இருந்தாலும், வழக்கு பம்பு தும்புகள் இருந்தாலும் அத்தனையும் அடைக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கப் போகின்றீர்கள் நீங்கள். இந்த மாதிரி சமயத்தில் தான் அந்த உபய கிரக மாளிகா யோகமும் தை மாதத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. கழிஞ்ச மாதம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி தான் சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்துக்கு வந்திருக்கிறாரு. அந்த அவர் மார்கழி 4லேருந்து தொடங்கி இப்போ தை 1 பிறக்கிறதே கிரக மாளிகா என்ற உபய கிரக மாளிகா யோகத்தோடு பிறக்கின்றது. இது உங்களுக்கு வந்து மேலும் உங்களுக்கு அதாவது தங்க கிரீடத்தில் வைரங்களை பதித்தது போல அவ்வளவு ஜொலிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் மலர்கின்றது. இதோடு மகர சங்கராந்தி என்ற தை மாதப்பிறப்பும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதாவது ஒருத்தருக்கு யோகத்தை கொடுக்கணும்னு சொன்னால் எல்லா கிரகங்களும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களாய் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்குது. இப்போ நம்ம வரிசையாக பார்ப்போம். மேசத்தில் உங்கள் வீட்டு நாயகன் வந்து 9ஆம் இடத்துல அஸ்தமனம் பெற்றிருந்த போதிலும் அந்த குருவினால் பார்க்கப்படுகின்றார். பாக்கியத்தில் போய் இருக்கிறாரு. பாக்கியத்தில் லக்னேசன் இருந்தாலே அது ஒரு பெரிய கோடீஸ்வர பிரபுவாக ஆக்கி காட்டக்கூடியவர் தான் அந்த லட்சணம். எப்பயுமே அடிப்படை ஜாதகத்தை நீங்கள் பார்த்தாலும் ஒரு சர லக்னமாக பிறந்து அந்த லக்னேசன் உபய வீட்டில் போய் இருந்துச்சு, அதுலேயும் பாக்கிய வீடாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிலாக்கியமாக இருக்கும். இந்த இப்போ சரலக்கணத்தில் பிறந்தால் உபய வீடு என்பது வந்து ஒன்று 3ஆம் வீடு அல்லங்கில் 6ஆம் வீடு தான் உபயம், அடுத்த வீடு வந்து பாக்கிய வீடு. இப்போ இந்த 3, 6 இருக்கிறச்சே அது மறைந்துடும்.
இப்போ நம்ம பார்க்குறது வந்து 9ஆம் இடத்து, அதாவது பாக்கியத்தில் போய் இருக்கின்ற காரணத்தினால பருத்தி புடவையாக காய்த்து புடவை கையில் கிடைச்சது போல். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, சர்க்கரை பந்தலிலே தேன்மாரி பொழிந்தது போல் அப்படின்னு சொல்லுவாள். அது இன்னொன்றும் சாதாரண சொல்லுவாங்க, பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்தது போலம்பாங்க இல்லையா. அதுபோல் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த உத்தராயண கால தொடக்கமே மிக பிரமாதமாக ஸ்டார்ட் ஆகுது. அப்போ உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, கீர்த்தி, பிரதாபங்கள் எல்லாம் மிகச்சிறந்த வண்ணம் ஆரம்பமே அசத்தலாக தொடங்குகின்றது. கௌரவம் உயரும், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, கீர்த்தி, பிரதாபங்கள் பெருகும். கற்ற பெரியோர்களெல்லாம் உங்களை வரவேற்பார்கள். சட்டம் பயின்ற வல்லுநர்களுடன் நீங்கள் உரையாடக்கூடிய தன்மை, அவளோடு அளவாடக்கூடிய தன்மை, பெரிய கோடீஸ்வர பிரபுக்களெல்லாம் உங்கள் தயவை நாடக்கூடிய வகையில் இருக்கிறீங்கன்னா அப்போ உங்களுடைய செல்வம், செல்வாக்கு எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கும் அப்படி பார்த்துக்கங்க. அந்த மாதிரியான தொடக்கம் இந்த தை மாதத்தில் ஆரம்பம் ஆகின்றது. அது 8க்குரியவனும் அதே கிரகம் தான். அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8க்குரியவன் என்றால் தன் இனம் தனக்கு விரோதி அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய இரத்த கலப்பானவர்கள் வந்து சிரமத்தை கொடுப்பார்கள் என்றாலும் பாக்கியாதிபதி குருவே பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால எவ்வளவு சிரமங்கள், காழ்ப்புணர்ச்சிகள், போட்டி பொறாமைகள் வந்தாலும் அவைகளெல்லாம் உடைத்து விட்டு உங்களுடைய பாதை முன்னேற்ற பாதையாக அமையும். 2-7க்கு உடைய சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். இவர் தன காரகன், தன ஸ்தானாதிபதி, தன காரகன் அல்லே தன ஸ்தானாதிபதி. நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகள் இவைகளை குறிக்கும், குடும்பத்தை குறிக்கும். இப்படிப்பட்ட கிரகம் இந்த மேசத்திற்கு வந்து எதிரியான கிரகம்தான், நல்லவர் அல்ல. அவர் இயற்கையில் நல்லவர், மேசத்தை பொறுத்த மட்டும் அவர் எதிரி. அப்படிப்பட்ட கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற 7ஆம் இடத்துக்கு சொந்தக்காரன் சுபராக இருக்கின்ற காரணத்தினால கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவர் 8ல் மறையலாம், அது நல்லது தான். 8ல் மறைஞ்சு சூனியம் அடைஞ்சிட்டார். சதுர்த்தி திதியில் அந்த நாள் தொடங்கிறதுனால சூனியம் அடைஞ்சிட்டார். மேலும் அந்த இன்னொரு சூனியம் அடைந்த சனி அவர் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருந்துண்டு 10ஆம் பார்வையாக அந்த சுக்கிரனை பார்க்கின்றார். ஆக தொட்டது தொலங்கும், விளங்கும், விருத்தியாகும். அந்த எந்தெந்த பணங்கள்லாம் வரவு செலவுகள் எப்படி இருக்க வேண்டுமோ அதெல்லாம் ரொம்ப தாராளமாக மிக பிரமாதமாக அமைந்து குடும்பம் சுபிட்சமாக அமையும். அதாவது சாதாரண குடும்பம் கூட வலிய குடும்பமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த தை மாதம். 7க்குரியவன் 8ஆம் இடத்துல இருந்தால் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவர் ஆதிபத்திய தோஷம் பெற்று 8ல் மறைஞ்சு சூன்யமானதுனாலும் சனியினால் பார்க்கப்பட்டதுனாலும் அதுக்கு நேர்மாறாக சண்டை சச்சரவுகள் இருந்தால் கூட அதெல்லாம் சமாதானமாகி நல்ல உடன்படிக்கை, நல்ல அன்பு, பாசம், நேசம் இவைகள்லாம் இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யுமே தவிர குறையாது. அப்படிப்பட்டதாக இந்த மாதம் தொடங்குகின்றது. ஆக மனைவியுடன் நெருக்கம் அதிகரிக்கும், உறவுகள் மேம்படும். அந்த கணவன் மனைவியினுடைய புனிதமான தாம்பத்திய வாழ்க்கை மிகச்சிறப்பாக விளங்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு யோகம் இந்த தை மாதம் ஸ்டார்ட் ஆகுது. நண்பர்களாலும் கூட்டாளிகளாலும் உங்களுக்கு வரவு செலவுகள் திருப்தியாக இருக்கும், விருந்தோம்பல் நடக்கும். அவங்க சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. அவளோடு அளவளாவக்கூடிய தன்மையும் அவர்களுடைய பெரிய பெரிய மனுஷத்தன்மை இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு கேளிக்கை, ஆனந்தம் இவெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டு வரும். 3-6க்கு உடைய புதன் என்பவன் 9ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் இருக்கக்கூடாது. இவரும் உங்களுக்கு எதிரியான கிரகம்தான். இவர் 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் போய் இருந்தால் தோப்பனாருக்கு ஆகாதுன்னு நம்ம சொல்லணும். அப்போ தோப்பனாருக்கு நோய் நொடிகள் ஏற்பட்டும், தொல்லைகள் ஏற்படும், கடன் காட்சிகள் ஏற்படும் உங்களுக்கு. அதே போல் வழக்கு வம்புதுமுகள் கடுமையாகும் அப்படின்னு தான் சொல்லணும். இதே சமயத்தில் உங்களுக்கு இன்னொரு அறிக்கை என்னன்னு சொன்னால், இந்த புதன் எங்கே போய் சேர்ந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏனென்றால் 6ஆம் இடத்துல புதனுடைய ஒரு வீட்டில் கேது இருக்கிறார். கேது இருக்கிறச்சே புதனால் எந்த ஒரு கெட்ட செயல்களையும் உங்களுக்கு கண்டிப்பாக செய்ய முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு இந்த கேது அங்கே இருப்பார். ஆகையினாலே புதனால் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு பிரச்சனை என்பது கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கிடுவோம். அது பின்ன 3-6க்குடைய அந்த கிரகத்தை லக்னாதிபதியோடு சேர்ந்து அவர் இருக்கிறாரு. அவர் செவ்வாய் அஸ்தமனம் பெற்றாலும் கூட அந்த புதனோடு சேர்ந்ததனால
புதனால் வெல்லப்பட்ட கிரகம், அதாவது புதனால் தோற்கடிக்கப்பட்ட புதனாக அந்த இடத்துல கருதப்படும். இந்த 2 பேரையும் தான் அந்த குரு பார்த்துட்டுருக்கார். ஆகையினாலே சண்டைக்காரர்களோட உங்களுக்கு சமாதானமாக வரக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். வழக்கு தும்புகளெல்லாம் உங்களுடைய சரணடைந்து சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை விட கூடுதலாகவே நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். நோய் நொடிகள் உடனே சரியாகிடும். தோப்பனாருக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அவருடைய மருத்துவ செலவுகளெல்லாம் குறையும். நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறச்ச எதுக்கு மருத்துவ செலவுகள் செலவழிப்பான அந்த மாதிரி அமைஞ்சிடும். 4க்கு அதிபதியாகிய சந்திரன், இவர் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு. வளர்பிறை சந்திரன் நல்லது அல்ல. வளர்பிறை ஆனதனால் அவர் கெட்டவர். அப்போ கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவர். அவர் சனியோடு சம்பந்தப்பட்டு 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ தாயாருக்கு கொஞ்சம் கண்டம் விலகக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ தோப்பனாருக்கு இருக்கிறது ஆரோக்கியம் கிடைத்து விடும். தாயாருக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கத்தான் செய்யும். இருப்பினும் அந்த சனியுடன் சம்பந்தப்பட்ட காரணத்தினால அதுவும் வந்த நொடியிலேயே அது சரியாயிடும். அப்படிப்பட்டதாக இருக்கும். கண்டம் வந்த உடனே அது சரியாகவும் செய்துவிடும். இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு இந்த இடத்துல படிப்பு சரியில்லாமல் படிப்பாங்க. ஆனாலும் பரீட்சையில் நல்ல மார்க்கு வாங்கிடுவாங்க. நல்ல மதிப்பெண்கள் பெற்று விடுவார்கள். அது அந்த காலகட்டத்தில் அது தாண்டி போயிடும். அப்போ குழந்தைகளாலும் உங்களுக்கு பெருமை உண்டு. ஏன்னா 5க்குரிய சூரியன் லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். ஆக குழந்தைகள் மேசராசியிலே பிறந்த குழந்தைகளாக இருந்தால் கூட படிப்பு நல்லா தான் இருக்கும். தாய் சுகம் கல்வி, இந்த தாய் மட்டும் கொஞ்சம் சங்கடப்பட்டு சரி ஆகிடுவான். 5ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல பகை பெற்ற போதிலும் அவருக்கு அந்த உபய கிரக மாளிகா யோகத்தினுடைய அடிப்படையில் பிள்ளைகளுக்கு, வேலை தேடும் பிள்ளைகளுக்கு, உங்களுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு அரசு உத்தியோக வாய்ப்புகள் ரொம்ப அருகாமையிலேயே தேடி வரக்கூடிய வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்களில் வில்லங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடும். 5ஆம் இடத்தை குரு பார்த்துண்டிருக்கின்ற காரணத்தினால வில்லங்கம் விலகும். இந்த போட்டித் தேர்வுகள் எல்லாம் மேசராசியிலே பிறந்தவர்கள் முதல் மதிப்பெண் டாப் 10 வரிசையில் ஃபஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் போட்டித் தேர்வு இருந்துச்சுன்னா கட்டாயம் அதில் அட்டன் பண்ணுங்கள், நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். அது பின்ன 9க்கும் 12க்கும் அதிபதியாகிய குரு மேசகுரு. அவர் ஏற்கனவே கோவிந்த குருவாக இருக்கின்றார். கோவிந்த குரு என்பது மேசத்தில் ராசியிலே இருந்தாலும் கூட உங்களுக்கு எல்லாமே யோகம்தான். சனியினால் பார்க்கப்பட்டும் கொண்டிருக்கின்றார். ஆகையினால் இந்த குரு இன்னமும் அதிகமாக நன்மைகளை இந்த மாதம் கொடுப்பார். அவருக்கு கோணத்தில் லக்னேசன் இருக்கிறதுனாலையும் சனியினுடைய பார்வை விழுகின்ற காரணத்தினாலும் இயற்கைக்கு மாறாக அதிகமான யோகத்தை அள்ளி வழங்க கடமைப்பட்டவர். ஆகையினால் தோப்பனார் வழி வகையினர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் பெறும். 10, 11க்கு அதிபதியாகிய அந்த சனி பகவான் 11ஆம் இடத்தில் ஆட்சி மூல திரிகோணமாக 4ஆம் இடத்தோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால பணிபுரியும் இடங்களில் உங்களுக்கு பெண்கள் சகவாசம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதன் மூலமாக உங்களுக்கு சில பேருக்கு அது வாழ்க்கை துணையாகவே கூட மாறிடும். அந்த லேசான பழக்கம் அப்படியே தொடர்ந்து காதலாக பெருகி வேறு மாதிரி செட்டப் ஆகி கடைசியில் கல்யாணத்தில் சில பேருக்கு முடிஞ்சிடும். சில பேருக்கு அது லவ்ஸில் தான் ஓடின்னு இருக்கும். ஏன்னா என்றால் அந்த 10, 11 சந்திரனோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலும் அவருக்கு கேந்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறார். அந்த 7ஆம் இடத்துக்குரியவன் சுக்கிரன் ஆகி இருக்கின்ற காரணத்தினால தொழில் புரியும் இடம், வியாபார ஸ்தலம் அல்லங்கில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு அந்த பெண் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சில பேருக்கு உபய கலஸ்தரமாகவும் இவங்க சேர்ந்துருவாங்க. ஆற்றுல வீட்டில் மனைவி இருப்பாங்க. அது போக எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி அமைஞ்சிடும். மேசலக்கணத்தை மேசராசியை பொறுத்த மட்டும் உபய கலஸ்தரம் என்று ஒரு கணக்கு உண்டு. அது தவிர்க்க முடியாத ஒரு நிலை. அப்படிப்பட்டதாக இங்கே அமைந்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. இவைகள்லாம் இருக்குது. நீங்கள் அதை கொஞ்சம் யோஜனை பண்ணி நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சு குடும்பத்தில் நல்ல யோகம் வரக்கூடிய கட்டத்தில் எதையும் கெடுத்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய நடவடிக்கை சிறப்பாக இருந்தால் குடும்பம் இன்னும் மேன்மைக்கு முன்னேற்றம் பெருகும், நல்ல யோகமாக திகழும், ஆடம்பரம் பெருகும், வீடு கட்டுவீங்க, வாகனம் வாங்குவீங்க, எல்லா வகையிலும் மேன்மையாக கிடைக்கக்கூடிய ஒரு மேசராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஒழுக்கம் தவறாமல் கொஞ்சம் பார்த்துக்கங்க. எல்லாம் மனிதர்களுக்கு சகஜம். சபலம் என்பது சகஜம். அதுவும் ரொம்ப அருகாமையில் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கிறச்சே யாரும் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது குடும்ப கௌரவத்தை குறைக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கட்டாய கடமை. ஆகையினால் முன்னேற்றம் இதிலிருந்து ஆரம்பம். ஆகையினாலே
நன்கு சிந்தனை செய்து மிக விழிப்புணர்ச்சியுடன் யாரையும் அணுகுவது நல்லது. ஆக இந்த மாதிரி உங்கள் கிரக மாளிகா, உபய கிரக மாளிகா யோகம் என்பது உங்களுக்குத்தான் மிகுந்த ராஜயோகத்தை அள்ளி வழங்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. ஆக உங்களுக்கு இந்த மாதம் எந்த வகையிலும் சுகம் குறையாமல் செல்லக்கூடியதாக இருக்கின்றது. 10ல் சூரியன் ஆகையினால் அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதிமேதாவி, வெறிய ஒரு அச்சீவர், அப்படியாவது எல்லாரும் சாதிக்க முடியாத ஒன்றை நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அரிய பெரிய பொக்கிஷமாக இந்த மாதம் மலர்ந்திருக்கின்றது. அனுபவியுங்கள். அதோடு இப்போ நான் அடுத்த ஒரு வரியை சொல்லியிருந்தேன். தை பொங்கல் வைப்பதற்கு மிகச்சிறந்த நேரமாக நான் கணக்கிட்டு இருப்பது தை முதல் நாளன்று காலையில் 6 மணி முதல் 7:40 உள்ளாக தைப்பொங்கல் வைத்து கொண்டாட சிறந்த நேரம். அந்த நேரத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கங்க. யோகத்திற்கு மேல் யோகம் வந்து சேரும். அடுத்த தைப்பொங்கல் வரைக்கும் இப்படி அந்த நேரத்தில் பொங்கல் வைத்து அதாவது பஞ்சபூதங்களுக்கும் நன்றி செலுத்தி விவசாயிகளுக்கும் நன்றி செலுத்தி நாம் அந்த பொங்கலை கொண்டாடுவது மிகச்சிறப்பு. அது நம்ம கடமையும் கூட. அப்படி செய்கின்ற அந்த 1 மணி நேரத்தில் மிஸ் பண்ணிடாமல் பார்த்துக்கங்க. அது தகுந்தபடி உங்களுடைய நடவடிக்கைகள்லாம் வச்சுக்கோங்க. அப்படி செய்தால் அடுத்த தை மாதம் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் வளமாகவும் சிறப்பாகவும் ஆனந்தமாகவும் மலரும். இன்னும் மேலும் மேலும் உங்களை உயர்த்தி காட்டக்கூடிய தைப்பொங்கல் என்றென்றும் நல்லபடியாக வைத்திருக்கும். ஆகவே கட்டாயமாக அந்த சமயத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கங்க. நல்ல வாழ்க்கை தொடங்குகின்றது. நன்றி, வாழ்த்துக்கள்.